ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிம்மம் ரங்கநாதன் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இழந்த சொத்துக்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த இழந்த சொத்துக்களை மீட்பதற்கு என்ன பரிகாரம் இருக்குது? ஏன்னா நிறைய பேர் தவிச்சிட்ருக்காங்க சொத்தை இழந்து. அவங்களுக்கு இது ஒரு நல்ல தகவலாக இருக்கும். கண்டிப்பாக. ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ குருராகவேந்திராய நமஹ, ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமினே நமஹ. எனதருமை குருநாதர் திருமுக பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்களெல்லாம் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். இழந்த சொத்து, ஐயா தெரியாமல் இழந்துட்டேயா, நான் ஏமாற்றி விட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இழந்த சொத்துக்கள் மட்டும் இல்லைங்க, இழந்த பொருட்கள், உறவுகள் நமக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த எளிய பரிகாரத்தை நம்ம பயன்படுத்தலாம், செய்து பார்க்கலாம். பணம், செல்வம் இதெல்லாம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே நபர் யாருன்னா குபேரன் தான் நமக்கு நினைவுக்கு வரும். பெருமாளுக்கே கடன் கொடுத்த ஆள் யோசிச்சுக்கோங்க. பெருமாளுக்கே படி அளந்து கடன் கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் கடனை திருப்பி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா குபேரன் தான். அப்போ அப்பேற்பட்ட குபேரனுக்கு தன் நாடு, நகரம், சொத்து, தன்னுடைய செல்வம் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. குபேரன் அப்படிங்கிறவன் கஷ்யபர் இருக்கார் இல்லையா, ரிஷி, அவருக்கு பிறந்த குழந்தைகள், அவருக்கு மனைவி இருக்காங்க 2 பேர். ஒன்று வந்து தேவமாதா, ஒன்று வந்து அசுரமாதாவாக இருந்த இந்த ராவணன், கும்பகர்ணன் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்களுடைய அம்மா ஒருத்தி. இந்த பக்கம் குபேரன் இவர்களுடைய அம்மா. அண்ணன் தம்பி தான் ராவணனும் குபேரனும். ஆனால் இந்த குபேரன் தான் அந்த இலங்கை அப்படிங்கக்கூடிய அந்த சொர்ணபுரியாக வச்சுருந்தான் நம்ம இந்த இலங்கையை. இந்த ராவணன் தான் தவம் ஏற்றி மிகப்பெரிய பலசாலியானோன்னா இவனை அடைச்சி ஓட்டிட்டு அவனுடைய அந்த நகரம் எல்லாத்தையும் வந்து மீண்டும் எடுத்துட்டான். இதுதான் ஆக்சுவலான கதை. அப்போது இந்த குபேரனுக்கே அனைத்தையும் இழந்து வீதிக்கு வரும் நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிறது தான். நம்மில் பலருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து எல்லாமே இருந்திருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிறிய தவறு அல்லது பாசத்தினாலோ அல்லது ஏதோ ஒரு நிர்பந்தத்தினாலோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டு நம்ம பொருளை நம்ம இழந்துடுவோம். ஏமாந்தும் இழக்கிறோம், ஏமாற்றப்பட்டும் இழக்கிறோம். இந்த 2 விஷயங்கள் இருக்குது. இப்படி நம்ம இழந்தது எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு ஏதாவது எளிமையாக நம்ம ஏதாவது பண்ணிடலாமா? போன பதிவில் கூட நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை பைரவ வழிபாடுன்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதுவும் அதுக்கு பரிகாரமாக இருக்குது. இது இன்னியும் ஒரு சுலபமான பரிகாரம், செய்து பார்ப்போம், நமக்கு கிடைச்சா நல்லது தானே. இப்போ இந்த குபேரனுக்கு இந்த நிதி சார்ந்த அத்தனை பொறுப்புகளையும் கொடுத்தது சிவபெருமான். ஒப்படைச்சு நீ தான் இதை ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் நீ தான் ஏன் பார்த்துக்கணும் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட குபேரனுக்கே பூதாகாரமாக ஒரு பிரச்சனையை வெடித்து அனைத்தையும் இழந்தார். அப்படிங்கிறப்ப தனக்கு இருந்த நாடு, நகரங்கள், சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவபெருமான்கிட்ட வந்து வருந்தி சிவபெருமான் கிட்டத்தில் மன்றாடுறார். இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா இந்த ராவணனும் சிவபக்தன் தான். இவர் சிவன் என்ன பண்ண முடியும்? அவனும் பக்தன், இவனும் பக்தன். அப்போது சிவபெருமான் சொன்ன பரிகாரம் இது. ஒன்றும் பண்ணாதையா, ஒரே ஒரு நெல்லி மரத்தை கொண்டு போய் நட்டு வையும் வீட்டில்னு அறம். ஒரே ஒரு நெல்லி மரம், அதை தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வா, உனக்கு எல்லாம் கிடைக்கும்னர். அதே போல் குபேரன் ஒரே ஒரு நெல்லி மரத்தை வந்து நட்டு வச்சு அந்த மரம் வளர்ந்து பூத்து குலுங்கியவுடன் அவருடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்து மீண்டும் தான் இழந்த செல்வங்களை எல்லாம் பெற்றாருன்னு. நெல்லி மரத்திற்கு தாத்ரி அப்படிங்கிற ஒரு பெயர். தாத்ரினா மகாலட்சுமி, தாத்ரினா தரக்கூடியது, தாத்தா அப்படின்னா கொடுக்கக்கூடியவள், அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவள். அதனால் நெல்லி மரம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். தாத்ரி அப்படின்னா தருபவள்னு அர்த்தம். மகாலட்சுமியினுடைய வாசம் நிறைந்து இருக்கக்கூடிய மரங்களில் வில்வம் ஒன்று, நெல்லி மரம் ஒன்று. ஸ்ரீ சூக்தத்திலே வில்வத்தால் மகாலட்சுமி அர்ச்சிக்கு ரொம்ப விசேஷம். வில்வ மரத்தில் மகாலட்சுமியோட சாநித்தியம் அவ்வளவு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் நெல்லி மரம். நாங்கள் எங்கெங்க இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்ஸில் உட்காந்துட்ருக்கோம், எங்கே போய் நான் நெல்லி மரத்தை நடுறதுன்னு அடுத்த கேள்வி நமக்கு வந்துடும். முடிந்தவர்கள் அதை நட்டு வையுங்கள். எங்கேயாவது ஒரு கோவில்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல நெல்லி மரம் நடுறதில் ஒன்று, அதுவும் இந்த பெரிய நெல்லிக்காய் மரத்தை தான் நடணும், நட்டு வைங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பலனை உங்களுக்கு தரும். அப்படி இல்லாதவங்க இந்த நெல்லிக்காய் இருக்குல்லையே, இப்போ அரை நெல்லிக்காய்
வெற்றிகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய நெல்லிக்காய். உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு அந்த நெல்லிக்கனியாகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவாக கனியாகி கிடச்சி அதை சாப்பிட்டா தான் ஆயுசு வளரும். அதிகமாக நவ்வியாருக்கு கொடுத்த மாதிரி, நான் வச்சுட்டு என்னடா பண்ண போகிறேன் நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அந்த நெல்லிக்காயில் சாதம் செய்து கோவிலுக்கு சென்று வரவங்களுக்கெல்லாம் அந்த நெல்லிக்காய் சாதத்தை தானம் கொடுக்கறது. நெல்லிக்கனியை தானம் செய்யலாம். நெல்லிக்கனியை தானம் தொடர்ந்து 6 வாரங்கள் வெள்ளிக்கிழமைகளில் போய் நீங்கள் இதை பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இழந்ததை நீங்கள் மீண்டும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி இது சிவபெருமான் குபேரனுக்கு சொன்ன பரிகாரம் அப்படின்னு புராணங்களில் கூறப்பட்ட ஒரு விஷயம். பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இழந்ததை நீங்கள் மீண்டும் பெற முடியும். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். சரி, இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது நெல்லிக்காய் சாதம் செய்து விநியோகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சரி, இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது நெல்லிக்காய் சாதம் செய்து விநியோகம் பண்ணுவது சிறப்புன்னு சொன்னீங்க. நெல்லிக்காய் தீபம் போடுறாங்க இல்லையா, அதனுடைய சிறப்புகள் என்ன? எந்த பிரச்சனைக்கு நெல்லி தீபம் போடலாம்? நெல்லிக்காய் தீபம் முதல்ல இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தினுடைய அம்சம் தான் நெல்லிக்காய், நெல்லி மரம், இது எல்லாமே. நெல்லிக்காய் தீபம் நான் இன்றைக்கி நிறைய பாகக்காய் தீபம் வரைக்கும் பார்த்துட்டேன். நெல்லிக்காய் தீபம் ஆக்சுவலி இந்த 4 மாதங்கள்னு சாத்துர்மாசத்தில் முடிச்சுட்டு துளசி விவாகம் நெல்லிமர கல்யாணம்னு ஒன்று பண்ணுவாங்க கார்த்திகை மாதத்தில். அன்னைக்கு மாத்திரம்தான் நெல்லிக்காயில் தீபம் ஏற்றி துளசிக்கு ஆரத்தி செய்வதுண்டு. ஆனால் நெல்லிக்காயில் தீபம் யார் ஏற்றலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த நெல்லிக்காய் சாதம் தானமும் நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவதும் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதே போல் தனுசு லக்னத்தில் பிறந்து சுக்கிர பகவான் கடகராசியில் இருந்தார்னா, தனுசு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கணும், சுக்கிரன் கடகத்திலேயோ விருச்சிக ராசியிலையோ இருந்தார்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அந்த சுக்கிரன்கிற காரகமாக இருக்கக்கூடிய மனைவி மூலியமாகவோ குழந்தைகள் மூலியமாகவோ வீட்டு பெண்கள் மூலியமாகவோ பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும், ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குங்கிறப்ப நீங்கள் நெல்லிக்காய் தீபத்தை துர்க்கை கோயிலில் போய் ஏற்றுங்க. துர்க்கை கோயிலில் நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றுறப்போ உங்களுக்கு அது மிகப்பெரிய பலன். இன்றைக்கி அட்சய லக்னம் யாருக்காவது தனுசு லக்னமாக உங்களோட வயதோட்ட லக்னம் போய் சுக்கிரன் 8ல் இருக்காருங்கிறவங்க நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரொம்ப குழப்பமான ஒரு நிலைகள், இது எல்லாத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இந்த நெல்லிக்காய் தீபம் இருக்கும். இது வீட்டில் ஏற்றலாமா சார்? ஏற்றலாம். நம்ம இல்லங்கள்லையும் வீட்லேயுமே சுவாமி முன்னாடி வச்சு இந்த நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றலாம். கிழமைகள் ஏதாவது இருக்கா இதற்கு? அப்படி குறிப்பிட்ட கிழமைகள்னு இல்லை. இந்த தானம் கொடுக்கறதே நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றுவது சிறப்பு. ஞாயிறன்று நெல்லிக்காய் தானமோ நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவதோ நெல்லிக்காய் சாப்பிட்றதோ கூட ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து விட வேண்டும். அதே போல் துவாதசி திதி வருது இல்லையா, அந்த துவாதசி அன்னைக்கு நெல்லிக்காய் சாப்பிட்றத தவிர்க்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. முக்கியமாக இந்த 4 மாதங்கள் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த 4 மாதங்கள் நெல்லிக்காயை உபயோகப்படுத்துவதையும் நெல்லிக்காய் சாப்பிடுவதையும் தவிர்க்கணும். கார்த்திகை மாதம் முதல் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இழந்த சொத்துக்களை மீட்க அப்படின்னு நம்ம டாபிக் ஆரம்பித்து நெல்லி தீபம் வரைக்கும் ரொம்ப அருமையாக பேசியிருக்கோம். நல்ல ஒரு அற்புதமான தகவல். நன்றி. நன்றி.